ஹாய் ஆல். இது வந்து டே ஒன்னோட மார்னிங் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடைக்கானலில் நாயுடுபுரம்ன்ற ஏரியாவில் தான் இருக்கோம். நாயுடுபுரத்துலேருந்து 1 or 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம். இது வந்து 8.5 ஏக்கர்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ரொம்ப காம் அட்மாஸ்ஃபியர் அண்டு எப்போவுமே அந்த ஒரு பேர்ட்ஸோட சிப்பிங் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அது கேட்குறதுக்கு. அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பில்டிங் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே தான் நம்ம மேலே ஸ்டே பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு 2 பெட்ரூம். அது வந்து ஒன்று வந்து நார்மல் சைஸ் அண்ட் ஒன்று வந்து குட்டி பெட்ரூம். அண்ட் இந்த வேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஒரு கிச்சன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க காலில் நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு எதனா குக் பண்ணணுன்னா நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே குக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே வந்து ஸ்டவ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் இன்னும் அதெல்லாம் போய் பார்க்கல. நான் வரும்போதே வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் மில்க் வெசல், அப்புறம் வந்து நூடுல்ஸ் எதனா பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஐட்டம் என்னவோ தேவையோ அதை நான் கொண்டு வந்துட்டேன். இன்கேஸ் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னா நம்ம பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் இப்போ இந்த வழியில் போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த இங்கே தான் அந்த பெட்ரூம். இங்கே ஒரு 3-4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வழியாக போனீங்கன்னா தான் நம்ம மேலே போக முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் என்ன நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் வெயில் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 2 hours இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாகு, அப்புறம் அப்படியே டக்குன்னு மழை இப்படி வந்துடுது. இங்கேருந்து வியூ பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சரி, நம்ம வந்து இப்போது உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு 3 days 4 nights எடுத்திருக்கோம். இங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஏர்டெல் கவரேஜ் சுத்தமாக இல்லை, இங்கே வந்து ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரீச் ஆனது நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வெளியே போயிட்டு எங்கே ஜியோ அதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 day ஆகிடும். ஸோ அந்த 1 day நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இன்கேஸ் கொடைக்கானல் வரீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஜியோ சிம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. பிகாஸ் இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம். இந்த காட்டில் வந்து ஒரு 3 பேர் படுக்கலாம் அண்ட் இன்னொரு காட்டில் ஒருத்தர் படுக்கலாம். ஆல்மோஸ்ட் எப்படியோ ஒரு 3 to 4 பீப்புள் நீங்கள் வந்து இங்கே கம்ஃபர்ட்டாக ஸ்டே பண்ணலாம். இதோ இங்கேருந்து உள்ளேருந்து பார்க்குற வியூ தான் இது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்தும் சரி, அந்த 2 விண்டோவிலேருந்து பார்க்கும் போதும் சரி, ஃபுல்லாக பச்சை பசேன்னு அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ இது. நம்ம இந்த சென்னையோட பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இது தான் இது. ஒரு 3 days பிரேக் எடுத்துகிட்டு அப்படி வரணும். அண்ட் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். எல்லா பேசிக் ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே. எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. கெட்டில் இருக்குது. ஸோ நான் கொண்டு வந்த ஐட்டம் கூட வச்சு இங்கே குக் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே தான். ஸோ இதுதான் நம்ம ரூமோட வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.